பிரேஸ் லார்ட். யெகோவா ராஃபா சுகந்தரும் தேவனின் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருங்க. அப்போ தான் கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 10வது மாதமாக இருக்கிறபடினால பாருங்க, ஆண்டவர் 10வது மாதம் வரைக்கும் நம்மளை என்ன செய்கிறாரு? ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார், அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். பாருங்க, அவர் ஆச்சரியமான தேவன், அதிசயங்களின் தேவன், அவர் ஆலோசனையின் கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளை நடத்தி வந்த தேவனை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பாடி துதிச்சு கர்த்தருக்குள்ள அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒரு சின்ன பாடல் வரிய ஒரு சில நிமிடம் பாடி அவருடைய நாமத்தை நம்ம துதிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமாக நம்ம என்ன செய்கிறோன்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம். உணர்த்தப்படுகிறபடியினால நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த இருக்கிறோம் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 10 மாதங்களும் ஏசப்பா உங்கள் கிருபை எங்களை தாங்கியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். நன்றியோடு துதிக்கிற ஏசப்பா. நல்ல பாடல் வரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமென். துதிக்கிறப்பா. இந்த 10வது மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. என் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க மகிமையான கரம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றியே சப்பா, நன்றியே சப்பா. இப்போது இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, உமோடு கூட துதித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் கர்த்தருடைய ஆளுகை தங்கியிருக்கும்படியாக செபிக்கிறே சாப்பா. கர்த்தருடைய சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரப்பா இருதயங்களை ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசில கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும்படியாக செபிக்கிறோம். ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா.
உங்க நாம மகிமைப்படுவதாக. எங்களை கொண்டு உங்க நாம மகிமைப்படும்படியாக செபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், என் கர்த்தர் மகிமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஆமென். துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். துதிக்கிறோம். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியாக கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் தாங்கி தப்புவித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்களை கூட உம்முடைய கரத்துல ஆண்டவரப்பா இம்மட்டுமாக தாழ்த்துகிறோம் அப்பா. வெறுமையோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொடுக்கிற வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சு தாங்க. தேவனாகிய கர்த்தர் நீர் வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த மாதத்துக்குண்டான வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சு தாங்க ஏசப்பா. என்ன பேச சித்தமா இருக்கிற அந்த வார்த்தையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெளிவாய் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜீவனுள்ள தேவனை உம்முடைய கரத்தில் ஆண்டவர் அப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்க பேசுங்க, நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்ம கர்த்தர் பேச இருக்கிற வார்த்தை கேளுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்துல ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் லூக்கா 1:37 கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய தூதர் வந்து இந்த மரியாள் இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவள் அச்சத்தோடு இருக்கும்போது, அதாவது ஏன் அச்சத்தோடு இருக்கிறான்னு பார்த்தா, இயேசு அவளுடைய வயிற்றுல உருவாகுகிறதுக்காக இந்த வார்த்தையை தேவதூதன் வந்து என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். கன்னி மரியாள் இடத்துல வந்து இந்த வார்த்தை கொடுக்கும்போது அவ அச்சப்படுகிறாள். அப்போ இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும் போதுதான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தேவதூதன் வந்து வார்த்தை கொடுக்கிறார். அதுலதான் இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு இந்த வேத வசனத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க, எத்தனையோ காரியங்கள் கூடாமல் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் சரிபடாமல் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் எதுவுமே இனி வாய்க்காது அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன செய்யலாம்னா யோசிச்சுட்டு இருப்போம். சில காரியங்களை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில காரியங்களை மற்றவங்கள்ட்ட என்ன செய்வோம், பேசி பகிர்ந்துப்போம். இப்படிலாம் இருக்குது சகோதரி சகோதரா என்று சொல்லி நம்ம உறவினர்கள் இடத்துலையோ இல்லை பழகினவர்களிடத்துல என்ன செய்வோம், பேசுவோம். ஆனா பாருங்க, அப்படி கிடையாது. நமக்கு எதுவும் நடக்காம இருக்காது. எல்லா காரியம் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் அழகா நமக்கு அந்த வசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனாலே எல்லாமே கூடும். எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா காரியத்தையும் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய வீடு வாசல்கள்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹால்லலாம் போட்டிருப்பாங்க, இந்த வசனத்தை தான் போட்டிருப்பாங்க, போர்டில் போட்டிருப்பாங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சாட்சி நான் சொல்றேன். ஒரு சகோதரர், ஹிந்து சகோதரர், அவர் வந்து ஒரு அவரோட நண்பர் வீட்டுக்கு கடந்து போவாராம். அப்போ ஒவ்வொரு நாளும் கடந்து போய் நண்பரோடு பழகுற பழக்கங்கள் அவருக்கு உண்டு. அப்படியாகிலும் ஒரு நாள் போகும்போது, ஒரு நாள் நண்பர் அந்த வீட்டில் இல்லை. அப்போ அவர் ஹாலில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ நண்பர் வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அவங்க வர்றதுக்கு இன்னொரு 1/2 hour ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த சகோதரர் ஹாலில் உட்கார்ந்துருக்கிறார். தினமும் வந்து போகிற ஒரு நண்பர் தான், அடிக்கடி பார்க்குற நண்பர் தான், வீடு தான். ஆனால் எப்போதும் அந்த ஹாலில் இருந்திருப்பார், பேசியிருப்பார், பழகியிருப்பார். ஆனால் அன்றைய தினத்தில் அந்த ஹாலில் உட்கார்ந்து அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து ஹாலில் மேலே போட்டிருக்கு. அப்போ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த நண்பர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள
ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒரு சகோதரன். ஆனா இந்த நண்பர் இவர் வந்து ரட்சிக்கப்படல, கர்த்தரை அறியாதவர். அப்போ திடீர்னு ஒரு மேல பாக்குறாரு, என்னடா என்ன தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த வசனத்தை உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமா இந்த சகோதரனை சந்திக்க ஆரம்பிச்சா. அந்த வசனம் இவருக்கு வந்து உள்வாங்கி கொண்டது, இருதயத்துல உள்வாங்கி கொண்டது. அப்போ நண்பரும் வந்துட்டாங்க, பேசிட்டாங்க. அவர் அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாரு. போகும்போது அவருக்கு அந்த வசனம் ஞாபகத்துக்குள்ள வந்துட்டே இருக்குது. ஒரு தடவை இல்லாத ஒரு டிப்ரெஷன், அன்னைக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ள ஆயிட்டாரு. காரணம் வசனம் வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பாருங்க, வீட்டுக்கு போறாரு, தூங்குறாரு. அப்பெல்லாம் யோசிக்கிற அந்த வசனம் வந்து அவர் கண்களுக்கு முன்பாக நிற்குது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் என்னுடைய மகள் திருமண காரியத்துக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டு இருக்கேன், ஒரு வேலை காரியத்துல பிரயாசப்பட்டுட்டு இருக்கேன், என்ன ஆனா இந்த வசனமா வந்துட்டு இருக்கே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப திங்கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் நண்பர் இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சொல்லி பேசும்போது நண்பர் சொல்றாரு, உனக்கு ஏதோ ஒரு காரியம் வாய்க்க பண்ணணும்ல, ஏதோ ஒரு காரியம் உனக்கு தேவை இருக்குல்ல, அப்ப நீ என்ன செய்யி, கர்த்தருடைய சமூகத்துக்கு வா, ஆலயத்துக்கு வா, நாங்கள் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், வார்த்தை ஒன்று சொல்லி கொடுக்குறேன் வா என்று சொல்லி நண்பரை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போய் வேத புஸ்தகத்துல கையில கொடுத்து அதை வாசிக்க வச்சு, இந்த வசனம் இதுல இருக்குன்னு சொல்லி, அப்போ பாருங்க ஆண்டவருடைய வசனம் எப்படி கிரியை செய்துன்னு இதை அவர் வாசிக்க ஆரம்பிச்சார். வேதத்தை எடுக்க ஆரம்பிச்சார், துதிக்க ஆரம்பிச்சார், பாட ஆரம்பிச்சார், இதை நேசிக்க ஆரம்பிச்சார். இந்த வேதத்தின்படி அந்த சகோதரர் நடக்க ஆரம்பிச்சார். நடந்தது என்ன? திருமண காரியம் வாய்க்க பண்ணது, வேலை காரியம் வாய்க்க பண்ணது. வாடகை வீட்டுல இருந்த அந்த சகோதரன் சொந்த வீடை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. அப்ப தேவனால் கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வானத்தையும் உண்டாக்குனது அவரு தான், பூமியையும் உண்டாக்குனது அவரு தான். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சகலவற்றை உண்டாக்கின தகப்பன். ஹல்லேலூயா. நமக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், நமக்காகவே அவர் காயம்பட்டார், நமக்காகவே அவர் 3 நாட்கள் ஆமென் மரித்து உயிரோடு நமக்காக வந்தார். ஹல்லேலூயா. நமக்காக பரலோகத்துக்கு அவர் எடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லி அங்கிருந்து கடந்து போனார். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் பாருங்க, நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா, அதுலயும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இது மனுஷனால் கூடாதவைகள் தான், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சீசர்களிடத்துல சொல்லுகிறார். இங்க பாருங்க, ஆண்டவர் தேவ தூதர்கள் வந்து மரியாளிடத்துல சொல்றாரு. அங்க யார்கிட்ட சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சீசர்களிடத்துல கர்த்தரே பேசுகிறார். ஹல்லேலூயா. சீசர்கள்ட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், இது மனுஷனால் கூடாதவைகள் தான், தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. நம்ம குடும்பத்துல நிறைய காரியங்கள் நமக்கு நடக்கணும். எல்லா காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, நடுகிறவனாலும் ஒன்றுமில்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாமே அவராலே ஆகும். ஹல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். உங்க குடும்பத்துக்காக செய்து முடிப்பார், பிள்ளைகளுக்காக செய்து முடிப்பார். எந்த காரியத்தில் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்துல இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்னா செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, மனுஷனால் இது கூடாததுதான்ப்பா, தேவனால எல்லாம் கூடுன்னு நீங்க சொல்லும் போது, செபிக்கும் போது, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, ஆண்டவர் இந்த வார்த்தையில உங்களுக்கு என்ன செய்வார்னா கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை பார்த்தே ஒரு சகோதரனுக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்து அந்த குடும்பத்தையே அவர் மாற்றி ஆசீர்வதித்திருக்கார் என்று சொல்லும் போது, நமக்கு என்ன, நமக்கு உடனே கர்த்தர் செய்வார்.
நீங்க எந்த காரியத்துல நீங்க ஏங்கி கொண்டு இருந்தாலும், எந்த காரியத்துல ஒரு காரியத்தை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், இல்ல ஜெபிக்காம கூட நீங்க இருந்தா கூட கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் உங்களுக்கு யாவை செய்து முடிப்பார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்னா ஒத்தாசை அனுப்புவார். அல்லேலூயா. அந்த ஒத்தாசை உங்க குடும்பத்துல வரும்போது எப்படி இருக்கும்னா சமாதானம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், பரிசுத்தம் உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும். இன்னும் என்ன காரியங்களா நீங்க கேட்குறீங்களோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்னா இந்த காலை வேளையில இந்த 10வது மாதத்துல ஆமென் துதிக்கிற இந்த வேலையிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார். அல்லேலூயா. யாவை செய்து முடிப்பார். தேவ பிரசன்னம் உங்க குடும்பத்துல இறங்கும்படியாக செபிப்போம். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் செபிச்சு கொண்டே இருங்க, வார்த்தையை தியானிச்சு கொண்டே இருங்க, அவரோட பேசிக்கொண்டே இருங்க. வேத வாசிக்கிறத விட்டுறாதீங்க. அல்லேலூயா. தினந்தோறும் இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. இதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள கவலையே இருக்காது, துக்கமே இருக்காது. அது வந்தா கூட கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்திலும் என்ன செய்வீங்கன்னா கடந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா? ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். முழங்கால் படியிட்டு இல்லைன்னா இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு மனமா அவரை நோக்கி நீங்க பார்க்கும்போது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. இப்போதும் கூட ஆமேன் துதிக்கிற அந்த வேத வசனத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாவியானவரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமேன் துதிக்க லூக்கா 1:37 படியே ஆண்டவரே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த மாதத்துல ஆண்டவரே 1வது தேதியில ஆண்டவரே அப்பா இந்த 10வது மாதம் ஆண்டவரே கொடுக்க இருக்கிற இந்த வார்த்தையை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதிச்சு தருவீராக என்று ஜெபிக்கிறப்பா. ஆமென் துதிக்கிற எந்தெந்த பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு இருந்தாலும் என் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கட்டாய நீர் இந்த வார்த்தையின்படியே அப்பா ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிற இந்த வார்த்தையின்படி அவர்களை கர்த்தர் ஆண்டவரே தேற்றுவீராக என்று செபிக்கிற ஆமென் துதிக்கிறப்பா. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்திலே நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே துதிக்கிற எந்த பிள்ளைகளா இருக்கலாம், எங்க இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, என்ன நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்தாலும் பரவாயில்லை, என் கர்த்தர் நீர் அவர்களை ஆமென் துதிக்கிற உம்முடைய வார்த்தை கொடுத்து அவர்களுக்கு தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆமென் துதிக்கிற அவர்களை ஆற்றி தேற்றுவீராக என்று செபிக்கிற ஆமென் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வார்த்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே மலையை போல பிரச்சனை இருந்தாலும் என் கர்த்தர் அந்த காரியத்துல ஒரு பனியை போல அதை உருக பண்ணுவீராக அப்பா. துதிக்கிற கடுகளவு காரியமா இருந்தாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும், உண்மை புரிந்து கொள்ளட்டும், ஆமென் உண்மை நேசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வார்த்தையின்படி என் ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தருக்குள்ள மகிழ்வார்களாக, சந்தோஷப்படுவார்களாக. ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படியே ஆமென் துதிக்கிற ஏசப்பா நடக்கட்டும். இந்த வார்த்தையை தியானித்து இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுக்குள்ள எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென் துதிக்கிற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் உம்முடைய கரத்தில் ஆண்டவரே வெறுமையோடு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லப்பா, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமாக வேண்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே பாடல் பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் நல்ல வார்த்தை கொடுக்க, நல்ல சாட்சி கொடுக்க என் கர்த்தர் நீர் உதவி செய்கிறதற்காக இம்மட்டும் ஆண்டவர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நல்ல வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமேன். காட் பிளஸ் யூ.